எவ்வளோ பிள்ளைங்க பார்த்தீங்களா? நான் கூட அப்போ அன்றைக்கி எல்லாம் வரலன்னு நினச்சேன். நிறைய பசங்க பாருங்கள் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்க. நிறைய பசங்க எல்லாம் எல்லாருக்கும் வீட்டில் எவ்வளோ ஃபுட்டு இருந்தால் கூட எல்லாரோடையும் சாப்பிடையில இந்த ஸ்நாக்ஸ் பாருங்கள். ஸ்நாக்ஸ் இதை விடலாம் ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கும். இருந்தால் கூட ஆளோட ஆள் சேரையில் சாப்பிடுவாங்கல்ல. ஒரு அருமையான ஒரு தருணம் பாருங்க. அப்புறம் ஈஷா பிரைஸ் வாங்குனா நீ ஃபீல் பண்ண வெரி நைஸ் இல்ல. அப்ப வாங்கிடுவான். அப்புறம் அவ மட்டும் வாங்கிட்டா நடக்கூடாது. தியானாவும் வாங்கிடுவா. அதுதான் எனக்கு தெரியுதா பசங்க எல்லாம்? வெரி நைஸ். வெரி குட் வெரி குட். இந்த வருது பாருங்க, இது வருது சூப்பராக வருது பாருங்க. அப்புறம் என்ன சாப்பாடு ஏதோ ட்ராப் பண்ணிருக்கா கிளாஸ்ல பண்ணியா தமிழ் ஸ்கூல்ல? என்ன பண்றாங்க? அவளுக்கு ஒன்று வாங்கி, அக்காவுக்கு ஒன்று வாங்கி கொடுறா. அக்காவுக்கு ஒன்று வாங்கி கொடு. பசங்க எல்லாம் பாருங்க எவ்வளோ ஓடி ஆடி ஹாப்பியா எல்லாம் தமிழ் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்கப்பா. நிறைய வந்திருக்காங்கப்பா பசங்க. இன்னைக்கு நம்ம கூட ஆப்சன்ட் நினைச்சோம். 100 பசங்களுக்கு மேலே வந்திருக்காங்களே. எல்லாரும் வந்திருக்காங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்களேன். எல்லாம் தமிழ் படிக்கிறாங்கல்ல. தமிழ் ஸ்கூலில் தமிழ் படிக்கிறாங்க. நல்லா எழுதுவாங்க, நல்லா படிப்பாங்க. இது ஒரு லாங்குவேஜில். இது பாரு அழகா வருது பாரு. இது அப்படியே முடிச்சுக்கிட்டு வருது பாரு. எங்க அக்கா இங்க அக்கா காணமே. இல்லை அவ பெரியவளை காணமே. ஃபேவரட் ஆளை காணோம். ஈஷாவை காணோம். தியானாவும் ஆறாவும் தான் வந்திருக்காங்க. ஸ்நாக்ஸ் வாங்கலையாது? இங்க பாரு ஸ்நாக்ஸ் வாங்கிக்கல. வாங்கிக்கோட ஸ்நாக்ஸு. ஓ அழகா வாங்கி சாப்பிடு. 1 பாத்ரூம் போகணுன்னா போ. நைஸ்ப்பா. தீபக் தெரியுறான் பாரு. தீபக்லாம் ஏதோ ஒன்று சாப்பிட்றான், கண்டுக்காமல் இருக்கான் பாரு. வெரி குட் வெரி குட்ல, சூப்பர்ல. இந்த பசங்களை பார்க்க என்ன பண்ணுவோம்? கலைகள் 64 ஏய உணவிற்கும் என் அம்மை தூய ஒரு பளிங்கு போல் என் உள்ளத்தினுள்ளே இருப்பளிங்கு வாராது இட. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாதே கந்தன் தெங்குக்கு உனை நாளும் கண்டு கொண்டன்புற்றிடுவேனே. தந்தையின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா வெண்டிலங்கண்டே கதிவேலா தென்பரங்குன்றின் பெருமாளே தென்பரங்குன்றின் பெருமாளே. இது வந்து என்ன சொல்றது, 3 இயர்ஸ்லேருந்து பேச ஆரம்பிக்கிறதுலேருந்து காலேஜ் போன பிள்ளைங்க கூட, ஒர்க் பண்ணுற பிள்ளைங்க கூட தமிழை வந்து ரொம்ப ஆர்வமாக கொண்டு கற்றுக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம்? பேரண்ட்டு தான். இது அரேஞ்ச் பண்ணவங்க, ஆர்கனைஸ் பண்ணவங்க கிட்டத்தட்ட 15 வருஷமாக ரொம்ப அருமையாக 3 பிரான்ச்சாக 3 இடத்துல அவங்க இடத்துல அருமையாக நடந்துகிட்ருக்கு தமிழ். பசங்க பாருங்கள் எவ்வளோ லயனாக நின்று எவ்வளோ அற்புதமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நம்ம இந்தியாவில் வந்து கோயிலில் சுண்டக்கோட்டில் கொடுக்குற மாதிரி இது பண்ணுவாங்க. ஏர்போர்ட்டில் மட்டும்தான் அப்படி லயன் நிற்பாங்க. பாஸ்போர்ட் விசானா நிற்பாங்க. மற்ற இடங்களெல்லாம் நம்ம இப்படி போக மாட்டோம். இங்கே எங்கே பாரு கடையில் எல்லா இடத்துலையும் பசங்க குழந்தையிலேருந்தே அந்த டிசிப்ளின் வந்துடுதுல்ல. ரொம்ப அருமையாக இருப்பாருங்க, அற்புதமாக இருக்குல்ல. நம்ம ஊர் பிள்ளைங்க அந்த ஃபாரினில் எவ்வளோ நல்லா எவ்வளோ நல்லா லயன் இப்படி பண்ணி எப்படி இருக்காங்க பற்றியா? வெரி குட். இங்கே எல்லாம் பொம்பாய், டெல்லி, அப்புறம் என்ன சொல்கிறது, எல்லா சமுதாயத்தினரும், தென் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஆல் இண்டியன் பீப்புள் எல்லாருமே நம்ம வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கிற மாதிரி, ஜாப்பனீஸ் கற்றுக்கிற மாதிரி தமிழ் மொழி ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நல்லா சூப்பராக கற்றுக்குறாங்க இல்லை? வெரி குட், வெரி நைஸ்.
என்னய்யா எப்படி இருக்க?